தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து 23ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு தனியார் சொகுசு பேருந்து ஒன்று 41 பயணிகளுடன் ஆந்திர மாநிலம் கர்னூல் வழியாக பெங்களூருவுக்கு சென்று கொண்டிருந்தது. கர்னூல் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை 44இல் சின்ன டேக்கூரு எனும் இடத்தில் சென்றபோது அதிகாலை 3 மணிகளவில் முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது இந்த சொகுசு பேருந்து வேகமாக மோதியது. இதில் பைக்கில் இருந்தவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் பைக் பேருந்து கடியில் சிக்கியது தெரியாமல் பேருந்தை ஓட்டிச் சென்றதால் சாலையில் உரசி பைக்கின் பெட்ரோல் டேங்கில் தீ பற்றியதாகவும் அந்த தீ பேருந்தில் பரவ தொடங்கியதாகவும் தெரிகிறது. உடனே பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் பேருந்தில் இருக்கும் பயணிகளை காப்பாற்ற முயலாமல் உடனே அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அதிகாலை என்பதால் பயணிகள் பேருந்துக்குள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். திடுக்கிட்டு விழித்த கீழ்வரிசை பயணிகள் சிலர் தீ பரவுவதை தாமதமாக அறிந்து பேருந்தில் இருந்து குதித்து தப்பி உள்ளனர். சிலர் பின்பக்கம் உள்ள எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை உடைத்துக் கொண்டு காயங்களுடன் வெளியேறினர். இருப்பினும் மேல் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் எழுந்து கீழே இறங்குவதற்குள் பேருந்து முழுவதுமாக தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. வேகமாக பரவிய தீ மற்றும் புகையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 23 பயணிகள் பரிதாபமாக தீயில் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்ததும் கர்னூல் போலீசார் தீயணைப்பு படையினர் விரைந்தனர். அவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்து சாலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தவர்களை ஆம்புலன்ஸில் கர்னூல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பேருந்து இருக்கையில் அமர்ந்தபடியே பலர் கருகி இறந்தனர். எலும்பு கூடுகளாக இருக்கும் இவர்கள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து அறிய DNA பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனம் மீது மோதிய பின்னரும் பேருந்தை நிறுத்தாமல் 350 மீட்டர் தூரம் வரை ஓட்டுநர் ஓட்டிச் சென்றதாகவும் அப்போது பேருந்துக்கு அடியில் இருசக்கர வாகனம் சிக்கிக்கொண்டு தீப்பிடித்ததில் பேருந்தும் உடனடியாக தீப்பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. சுத்தியல் போன்ற போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் பேருந்தில் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். படுக்கை வசதி கொண்ட அந்த பேருந்தில் கீழடுக்கில் இருந்தவர்கள் உடனே பேருந்தில் இருந்து வெளியே குதித்து உயிர் தப்பிய நிலையில் மேலடுக்கில் இருந்தவர்கள் தப்பிப்பதற்குள் பேருந்து முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது. விபத்துக்குள்ளான காவேரி டிராவல்ஸிற்கு சொந்தமான வால்வோ பேருந்து ஃபிட்னஸ், காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு விதிமீறல்களுக்காக பல முறை அபராதம் விதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.